Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நான் இன்னைக்கு Tally Primeல preparation of trading account எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது வந்து எப்படி Tally பண்றது அப்படின்றதும் நான் இந்த வீடியோல சொல்றேன். லாஸ்ட் வீடியோல வந்து நான் P&L அக்கவுண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, ஃப்ரைட் இன்வர்டு, வேஜஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட், இன்சூரன்ஸு, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு, லைட்டிங் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே வரும். இது எல்லாமே வந்து அவங்க பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றது, எப்படி டேலி பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஸ் ஆன் 31st March 2024 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் பர்டிகுலர்ஸில் அமௌண்ட் பர்டிகுலர்ஸில் அமௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 12,000 ஓகேங்களா. அப்புறம் பர்ச்சேஸ் வந்து 60,000. பர்ச்சேஸ் ரிட்டர்னை வந்து அந்த பர்ச்சேசஸ்லேருந்து லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு 55,000 ரைட் சைடில் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரைட் இன்வர்ட் வந்து 2,500, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து 2,000, வேஜஸ் 10,000, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் 5,000, ஃபேக்ட்ரி ரெண்ட் 12,000, இன்சூரன்ஸ் 5,000, லைட்டிங் எக்ஸ்பென்ஸ் 2,500 இது எல்லாமே போட்டுருங்க. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே போட்டுட்டோம். இதனுடைய டோட்டல் வந்து 1,06,000 வருது ஓகேங்களா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டுக்கிறோம். சேல்ஸ் வந்து 1,20,000, ரிட்டர்ன் வந்து அதில் வந்து மைனஸ் பண்ணி 1,15,000 போட்டுக்கிறோம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 15,000. இப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக் இது மூணையும் கூட்டினா வந்து 1,30,000 வருது ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது வந்து 1,06,000 வருது. இந்த 1,30,000 இருந்து இந்த 1,06,000 லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிங்கன்னா மீதி வந்து 24,000 வருது. அதான் வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை எடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து ரெண்டு சைடும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து டேலி ஆகும் ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டுக்கணும். லாஸ்ட்டாக வந்து கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது கரெக்ட் பண்ணி அதை வந்து போட்டுக்கணும். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக்கு இந்த மூணையும், அதாவது சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க, க்ளோசிங் ஸ்டாக் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வர எக்ஸ்பென்ஸ் எல்லாமே, எக்ஸ்பென்ஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதெல்லாம் ஆட் பண்ணதை வந்து இந்த 1,30,000 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து 24,000 தான் கிராஸ் ப்ராஃபிட் ஓகேங்களா. இதுதான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி டேலி பண்ணணும் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.